பாக்குற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்துவிட்டு என்ன சார் அவ்வளவுதானா? இதுலயும் ஒரு தேசிய விருதை பெறப்போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது. அதான் அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அது அவன் பட்டை கிளப்பிருப்பான் போல் இருக்கு. அவன் தனியா நீ ரோட்ல நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யார பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை ரக்ஷிதாவின் சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சிட்டாங்க. அதனால நீ தள்ளி போயிட்ட. நான் ரொம்ப சேஃபா நாள் மானிட்டர்ல இவரு தானே. சரி, நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். அந்த ஃபயர்லயே சீக்கிரம் வந்து ஃபயர்ஃபுல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது. ஒருத்தர் டைரக்டரா வரணும்னாவே, ஒரு தயாரிப்பாளர் டைரக்டரா மாறுறாருன்னாவே எனக்கு ஒரு இது என்னன்னா, ஒரு நல்ல நம்ம 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள். ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக இருந்து, ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள். இல்லைன்னா புதுசா தயாரிப்பாளர் எல்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது. கைத்தட்டுங்க இதுக்கு. ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாம நீங்க ஒரு சிறப்பான படத்தை இயக்கி இருக்க முடியாது. கரெக்டா சிவா? ஆக உங்களுடைய நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக கோ டைரக்டர், இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிக்கை பற்றி பேசணும். இங்க மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு. இன்னும் வேற வேற வித்தைகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. நம்ம நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? நிறைய ஃபீலிங் வச்சிருக்காரு. பெரிய கூட்டமா இருக்கும் போல் இருக்குப்பா. இப்படி எல்லாம் ஒரு சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமா அந்த பாட்டு. சரி, அந்த ரீ ரெக்கார்டிங் ஸ்டைல்லயே தெரிஞ்சது இந்த வாட் யூ வாண்டட் டு கன்வே. டைரக்டர் இன்னும் வந்து கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டரோட ஃபயரை எல்லாரும் ஒரு மார்க்கமா தெரியுங்க போல் இருக்கு. ஆமா, இவங்களெல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பார்க்கணும். அப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை, நல்லா இருக்கு ஒரு காம்பினேஷன். அதுல நடித்திருக்கிற அனைத்து, அது நம்ம இவரு வந்திருக்காரு, காமெடி வில்லன் சிங்கம்புலி காட்டணும்னு எனக்கு நிறைய தோணுச்சு. இது நிறைய திருப்பங்கள் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துக் கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், ரைட்டர்ஸ், ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தாரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க. எங்க உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நைட் ஷோவா போடுங்க. காலை காட்சி ஏதாவது இரவு 3 மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேணும். நான் ஃபர்ஸ்ட் படமே பார்க்கணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் காப்பி வந்தோடனே எங்களுக்கு காட்டிடுங்க. அதுவரை தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து